சொல்லுங்க. இது என்ன ஆளுங்கள்லாம் எல்லாம் வந்தாங்களா? எல்லாரும் வராங்க. என்ன பெரியவங்களோட திரும்பி போயிடுறாங்க. சரி. இங்கிட்ட யாரும் வர்றதில்லை மக்களை பார்க்க. உங்க மக்கள் எல்லாம் ஓரளவு வந்திருக்காங்களா? ஓரளவு 1-2 பேரா வந்துருக்காங்களா? இந்த எஸ்டிபி கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. சரி. தமுகலேருந்து வந்திருக்காங்க. சரி. திமுகலேருந்து வந்திருக்காங்க. சரி. இப்போ யார் வந்துட்டு போனது? திமுக எம்எல்ஏ வந்துட்டு போயிரு. சரி சரி. ஆமாம், வேற யாரும் வந்ததில்லை. அங்கிட்ட மக்கள் எல்லாம் தத்தளிச்சு நிற்கிறாங்க. ஜாமம் வர்றது போகிறது எல்லாமே அங்கிட்ட வாழ்க்கை வாங்கிறாங்க. இங்கிட்ட தெருவில் இருக்கிறாங்க. இங்கிட்ட யாரும் வரவில்லை. ஒரு நாள் தான் சாப்பாடு வந்திருக்கு. ஆமாம், ஒரே ஒரு நாள் தான் வந்து பார்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் எல்லாம் சமைச்சு நாங்களே தான் எல்லாம் சமைச்சு கூட வந்து நாங்களே போது கூட வச்சு சமைச்சு கொடுக்குறோம். சரி சரி சரி. இது பேட்டை ஆதித்திராவிடர் ஏரியா கடைசி, பேட்டையோட கடைசி. இது கொஞ்சம் பாதிச்சிருக்கு ஃபுல்லாக. சாப்பாடு பிரச்சனை. இது லைவ் போகிறப்ப ஃபோனை அடிச்சு போடுவாங்க. வீடெல்லாம் ஃபுல்லாக பாதிச்சிருக்கு. ஆதித்திராவிடர் அதாவது கடைசி, பேட்டையோட கடைசி. இது இதுக்கு மேலே இல்லை. எல்லாம் உட்காந்துருக்கு. கொட்டாயெல்லாம் அப்படியே உட்காந்துருக்கு. இவங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி சாப்பாடுங்க அம்பி ரொம்ப தூரமா? பக்கத்துலையா? ஃபுல்லாக மரங்கள்லாம் எல்லாம் சாஞ்சு போச்சு. தெரியுதா? எல்லா மரமும் ஃபுல்லாக தூரோட சாய்ச்சிருக்கு. ஃபுல்லாக மரம் சாஞ்சிருக்கு. உங்களை ஊருக்காக இவங்களே சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சாப்பாடு தம்பி? சாம்பார், சோறு. உங்களுடைய கொஞ்சமாக டெய்லி எத்தனை வேளை சாப்பாடு? 3 வேளை சாப்பாடா? 2 வேளை? மத்தியானம் மட்டும். அதுக்குள்ள எல்லாம் வீடெல்லாம் ஃபுல்லாக விழுந்துருக்கு. அங்கே சின்ன சின்ன குடிசைகள். ஏன் ஃபுல்லாக அந்த வீடா ஃபுல்லாக விழுந்துருச்சு? யாரும் வந்து கொடுத்தாங்களா ஏதாவது? சரி சரி. என்ன உதவி எதிர்பார்க்குறியா? சரி சரி. அது அரசாங்கம் பண்ணும். சின்ன சின்ன உதவிகள் தான் பண்ணுவாங்க இருக்கிறவங்க. சாப்பாடு, போர்வை. ஆமாம், முடியாது, எல்லாருக்கும் பண்ணுறாங்கல்ல. அதனால சின்ன சின்ன உதவிகள் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டு தான் ஃபுல்லாக. ஆமாம், மரம் ஃபுல்லாக எல்லாருக்கும் தான். இதாவது பரவாயில்ல, கொஞ்சம் நிற்கிற மாதிரி தெரியுது. அங்கிட்டலாம் ஃபுல்லாக அடிச்சிருச்சு. நான் டிவி, இந்த ஃபேஸ்புக்கில் டிவி போடுவோம். அதுக்காக யாரும் வெளியே யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அதனால் அந்த மாதிரி ஏரியா மட்டும் எடுத்து போடுறது.
டிவிக்காரவங்களும் யாரும் வரமாட்டாங்கிறானுவா. முத்துப்பேட்டை எங்கேயும் வர்றதே கிடையாது, வராது. அதனால தான் நம்ம வந்து இது மாதிரி எடுத்து கொண்டு போடுறது. இந்த மாதிரி ஏரியாவெலாம் இருக்குது, இந்த கொடுக்க வர்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறப்போ. அவங்க அதுக்காக பண்ணுறது. இது ஃபேஸ்புக்கில் போடுவோம், லைவாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஏரியாவில். சரி உட்கார. சாப்பிட்டியா தம்பி? என்ன சாப்பிட்டா? என்ன சாப்பிட்டா? சாம்பார் சோறு. எத்தனை வேலை சாப்பிட்டா? காலைல சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டா காலைல? காலையில் சாம்பார் சோறு தான் சாப்பிட்டா. இப்போ பகலுக்கு தெரியலையா? ஆக்குறாங்கல்ல சோறு, சாம்பார் சோறு. டெய்லி சாப்பிட்றியா இல்லையா? டெய்லி சாப்பிட்றீல்ல? சரி சரி. எங்கே விழுந்துருச்சா? அங்கேயா உங்க மரம் விழுந்துருச்சா? என்னது கொட்டாயா? சரி சரி. அங்கேயே விழுந்துருச்சா? ம் ம் எடுக்கிறவளா? நிவாரணம் இதை பார்த்துட்டு கொடுப்பாங்க, அதுக்காக எடுத்து போடுறது தான். யாரும் எடுக்கல, வீடு யாரும் எடுக்க வரல, அதுக்காக தான். அதெல்லாம் எடுத்துட்டேன் அப்போ எடுத்துட்டேன். இது ஃபேஸ்புக் லைவில் போயிட்டு இருப்பாங்க, எல்லோரும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி ஏரியா இருக்குங்கிறது சில பேர் தெரியாது, அதுக்காக தான் எடுத்துட்டேன். அதுக்கு இல்லை சொல்லிட்டாப்புல பையனுவா இல்லை, அதுக்காக தான். அது பார்ப்பாங்க, பார்த்துட்டு வருவாங்க. இங்கே ஏரியா இருக்குது, அதுக்காக தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. உதவி பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க, நிறையா குரூப் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிகிறப்ப வருவாங்க. கடற்கரைக்கு என்ன இது வரைக்கும் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குங்க? போர்வை தரேன்னு சொல்லியிருந்தாங்களா யாரும்? ஆமாம், தவி ஜமாத்துக்காரவங்க அவங்க போர்வை தர அன்றைக்கி வருவாங்கன்னு நினைக்கிறேன். வருவாங்க. இப்போ இந்த இதெல்லாம் வீடியோ பார்த்தா சில பேர் வருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்தாங்க, இடையிலே பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதான் செய்யுது. ஒரு முகாமை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு இடமா இருந்தாலும் தேவையில்ல. இந்த ஊத்துற மலையில இந்த ஏதோ உட்கார்ந்து இருக்கிறோம். ஒண்ணும் இடம் கிடையாது, இந்த காத்து சொன்னாங்க. அப்ப கூட எங்களை வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி யாராவது ஒரு வண்டி வச்சு அழைச்சிட்டு போகணும்னு யாரும் வரல. நாங்களும் இருந்துட்டோம், அசால்ட்டா இருந்துட்டோம். அந்த காத்துல எல்லாம் புள்ள ஊட்டியெல்லாம் தப்பிச்சுட்டோம், உயிரோட தப்பிச்சுட்டோம். ஓட்டு வாங்க வருவாங்க, அப்ப நம்ம உயிரோட இருந்து அதெல்லாம் ஓட்டு போட்டுருக்கலாம். நம்ம பார்த்து பிள்ளைலாம் வந்து ஏதோ ஆகுதுன்னா நம்ம பக்கம் பள்ளியத்துல பக்கம் எங்களுக்கு வந்து எதுவும் இது பண்ணல. வெளிநாட்டு கொடுத்துருக்காங்க.
அது படுத்து அப்ப அன்னை நிலைமைக்கெல்லாம் நாங்கெல்லாம் பட்டினியா தான் கிடந்தோம். அது உடனே சாப்பாடு கொடுக்கணும் பட்டினியா தான். யாரு? STPI கட்சி. அவங்க வந்து சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுத்தாங்க. அந்த நிலைமைக்கு காலை சாப்பாடு இல்லாம ஒரு வேளை சாப்பாடு தான் வேற உள்ள அவங்களே நம்மளாம் கோச்சிக்க முடியாது. முகாமில் சமைக்கிறவங்களும் கோச்சிக்க முடியாது. சாப்பாடு சமைக்கிறாங்கன்னா 2 மணிக்கு கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கும் விரவு வேணும், தண்ணி வசதி வேணும். ஒரு நாள் தண்ணி வண்டி வந்துச்சு, மறுநாள் வரல. இன்னைக்கு அந்த போர்வை கொடுக்கறதுக்கு வருவாங்க. நேற்று பேசியிருக்காங்க அங்கே பள்ளிவாசலில். இன்னைக்கு வருவாங்க அநேகமாக. நேற்று எல்லாம் ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். வருவாங்க, ஒவ்வொருத்தராக வருவாங்க. என் பிள்ளைகள சின்ன சின்ன பிள்ளையானா இந்த பையன் ஒன்று தான் இருக்கிறான் போல யூத்து எல்லாம் போய் வெளியே போய் எல்லாத்தையும் கொண்டுட்டு வர வேண்டியது தான். அப்படியா? சரி. அதான் சின்ன பையனோ அந்த செட்டாக யூத் மாதிரி உள்ள பையனோ தான் வெளியில் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் பெண்களுக்கு. உங்களை மாதிரி பையனோ தான் வேலை பார்க்கணும் முக்கியமாக. போய் நீங்களும் அங்கே இருக்கிற இயக்கங்களில் போய் சொன்னாக்கா கொண்டு வருவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. நேற்று வந்து இப்போ குப்பையெல்லாம் அள்ளிட்டு போயிருக்காங்க. 2 நாள் 3 நாள் சுத்தம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாம் ரோட்டில் கிடக்கிறதுனால வந்துட்டாங்க. இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அல்லலக்கா இதுதான் இடமா ஒதுக்கமாக கிடக்க போங்க. சரி, இனிமேல் வருவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வருவாங்க. ஓகேம்மா, நல்லது. ஓகே, தேங்க்யூ. ஆசத்தனூரில் வேலை நடக்குது. நம்ம கடைக்கு ஃப்ரெண்டில் இது மரம் நட்டுக்கிட்டு இருக்காங்க. மரம் நட்டு கேபிள்லாம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான சரி இப்போ டிராஃபிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. எதுவும் வர முடியாது. புதுசாக கம்பி மரம் மட்டும் போட்டிருக்காங்க. கம்பி இழுக்கிறதுக்குள்ள வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அல்மஹா ஏரியா நம்ம கடை வரைக்கும். நம்ம ஊரில் இப்போ கரண்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. முத்துப்பேட்டைக்கு கரண்ட்டுனா ஃபுல்லாக கம்பமெல்லாம் போஸ்ட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் மிஸ்டர் ஜாவேத். ஒவ்வொரு பஸ்ஸாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. தம்பி வாங்க. நம்ம கடைவாசெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, போதுமா லைவு? அவ்வளோதான், விட்டுருங்க, முடிஞ்சு. ஜிபியோட வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஜரூரியா இது வந்து பஸ் ஸ்டாண்டு எல்லாம் ஓரளவு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது.
ஃபுல்லாக லைன் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்துலேயுமே ஆள் உட்காந்துருக்காங்க. எல்லாத்துலேயும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஈபியோட வேலை ஜருவம் நடந்துக்கிட்டு இருக்குது. 2 நாளில் கரண்ட் வரும்னு நினைக்கிறேன். பெரிய இடத்திற்கு மட்டும், அதாவது பெரிய இடத்துல இல்லை, சின்ன இடத்திற்கு, பஸ் ஸ்டாண்டு மெயின் ரோடுக்கு மட்டும் வரும்னு நினைக்கிறேன் 2 நாளில். கட்டி இழுத்துக்கிட்டு இருக்காங்க வயரெல்லாம். மெட்ரோ ஸ்டுடியோக்கு பக்கத்தில் தான் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஃபுல்லாக லைனை போட்டாங்க. லைனை இழுத்து கட்டும் கம்பியை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆளுங்க.
வந்துருச்சு. இல்லை நல்லா ஒழுங்காக பார்த்து எடு. இதை பாரு, மொபைலில் பாரு, கரெக்டாக இருக்கான்னு பாரு. ஃப்ரெண்டாக வச்சது என்னப்பா கடை கம்ப்ளீட்டாக காலியா? அது கடையா வீடா? அது கடை தானே இது? இது உன்னோட தானே? ஆ, இது பேர்த்தது வேலை பார்த்துட்டேன் நேற்று வேலை பார்த்துட்டான். ஆ, பார்ப்போம் மெதுவாண்டு. இப்போ இதில் தான் மிஷின் எங்கே போட்டு வச்சுக்கிறா? இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறா? தப்பிச்சிருச்சுல மிஷினு? ஆ, இப்போ நீ ஏற்றிருக்கா? ஆ, சரி சரி. ஆ, ஆமாம், எல்லாருக்கும் தான். என்ன பண்ணுறது? மேலே என்ன போட்டிருந்தா? ஓடா சீட்டு இப்படி போட்டிருந்தியா? தடுப்பு இப்படி கீழே படுக்கையில் போட்டுருப்பாப்பிளைக்கு. ஏன் இப்படி வைக்கிறலையா? இல்லை இப்படி ஃப்ளாட்டாக இருக்கேங்கிற. வாட்டை கம்மியாக வச்சுருக்கான். அப்படி இருந்து தூக்கிட்டு போச்சு. வாட்டை இல்லாமல் இருந்தால் தூக்கிட்டு போயிருக்கு. சரி சரி சரி.
தூக்குங்க நகர்த்த சொல்லுங்க தம்பி டிரைவர் நகர்த்த சொல்லுங்க. அதுல சுத்தி இருக்கு, எடுத்தாலே அறுத்துக்கிட்டு தான் போகும். மேலே ஆள் இல்லையா தம்பி? வண்டி மேலே தான் ஏறி நின்று தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். வண்டி மேலே ஒரு ஆள் ஏறிக்கிடுங்க. வேற கம்பு இருக்கா? போயிட்டே இருக்கும் அந்த இடத்துல வண்டி அவ்வளோதான். என்ன சொல்றேன், ஒயரெல்லாம் நாங்க காசு கொடுத்து வாங்கி கொடுத்தோம். இப்ப காசு எல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. கரண்ட் போயிருச்சு. அதான் அமர்தா சொல்லிட்டாப்ல. நம்ம இதெல்லாம் பாக்குறாங்க. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் கட் ஆயிடுச்சு. இவ்வளவு தூரம் கரெக்டா வந்து யாரும் பண்ண போறது அவங்களுக்கு தெரியாம ஏன் கரண்ட் பிரச்சனை சூடாகுது எல்லா மக்களும். ஒரு கிரேன் போற அளவு கூட வந்து அவங்க போடாம ரொம்ப தொங்கலா போட்டுருக்காங்க. இல்லை இது போஸ்ட் ரொம்ப சின்ன போஸ்ட். பழைய போஸ்ட் அது. பழசு பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வேலை ஆகணும், போய் கரண்ட்டும் போச்சு. வேலை எப்படி உனக்கு கரண்ட் அமர்த்துற டைம் தான் 9 மணிக்கு. உனக்கு அமர்த்துற டைம் தான் நார்மலாக அமர்த்துற டைம் தான் அமர்த்திட்டானுவான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி கிளியர் பண்ணி கொடுக்கட்டும். தெரியாது அவங்களுக்கு வெளியூர் வரவங்க இந்த அறிக்கட்டை உங்க ஊரில் அறிக்கட்டவங்களும் சொல்லணும் ஒழுங்கா. சொல்லாமல் விட்டுட்டு உள்ள வந்து இது ஒரு பிரச்சனை. ஆமா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து கிரெயின் வந்து இபி வேலைக்கு வந்த கிரெயின் தான். அது கொஞ்சம் இடையில உள்ள லைனை கிராசிங் இதாகிருச்சு. அதனால தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கிடையாது. கிரெயின் இழுத்துருச்சு. கொஞ்சம் மக்கள் கோவப்பட்டாங்க. அங்கே அந்த வீட்டு மேலே உள்ளவங்க செலவு பண்ணி போட்டுக்கிறாங்க. ஏற்கனவே கரண்ட் பிரச்சனை எல்லாம் கோவமாக இருக்குது. அதனால் பேசியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாமல் வந்துட்டாங்க. ஹைவேல போகணும், ஈசிஆரில் போக வேண்டியவங்க உள்ளே போட்டாங்க. ரிவர்ஸில் 2 வண்டி அனுப்பியாச்சு, அங்கே நிற்கிது. அதனால் ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, அங்கே 2 வண்டி நிற்கிது. அது ரிவர்ஸ் போக சொல்லியாச்சு. இது ரிவர்ஸில் எடுத்து போயிடுவாங்க. அதனால் வேறு ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. லைவ் போட்டாலும் பிரச்சனை நினச்சிடாது இல்லவா? விஷயம் தெரியும் லைவ் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். டைம் ஆச்சு.